மாமன்னர் மருதுபாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டத்தை தொடங்கியவர்கள். ஆங்கிலேயர் தமிழ் மண்ணிலிருந்து விட்ட 1785 முதல் 1801 இறுதி வரை ஆயுதம் தாங்கி போராடினார்கள். பெரிய மருது, சின்ன மருது எனப்படும் இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய அனைத்திந்திய குழுக்களையும் ஒன்றிணைத்து திரட்ட முயன்ற போதுதான் ஆங்கிலேயரின் அதிருப்திக்கும் கோபத்திற்கும் ஆளானார்கள். இவர்களது களம் சிவகங்கை சீமையை சேர்ந்த காளையார் கோயிலாகும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியரால் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர். மருதுபாண்டியர்களை ஆங்கிலேயர்களால் பிடிக்க முடியவில்லை. காளையார் கோயில் தகப்பேன் நாட்டு மக்களுக்கு கொள்வது என ஆங்கிலேயர்கள் எடுத்த தகவலால் மருதுபாண்டியர்கள் சரணடைந்து தூக்கிலிடப்பட்டனர். வாழ்க்கை குறிப்பு. இன்றைய விருதுநகர் மாவட்டம் மடிக்கொடிக்கு அருகில் உள்ள முக்கோல என்ற கிராமத்தில் வாழ்ந்த மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் அவரது மனைவி அண்ணந்தாயி என்ற பொன்னாத்தாள் என்பவருக்கும் மகனாக 1748 டிசம்பர் 15 மகனாக பிறந்தவர் பெரிய மருதுபாண்டியர். 5 ஆண்டுகள் கழித்து 1753 ஏப்ரல் 20 சின்ன மருதுபாண்டியர் பிறந்தார். பெரிய மருதுபாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ள மருதுபாண்டியர் என்ற பேருண்டு. பெரிய மருதுவை விட உயரத்துக்கு சிறியவராக இருந்ததால் இளைய மருது, சின்ன மருது பாண்டியர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டனர். இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து தமது திறமையை நிரூபித்தனர். இவர்களின் வீரத்தை கண்டு மெச்சிய மன்னர் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார். சிவகங்கை சீமையை மீட்பு. ஆற்காடு நவாப் வரி வசூல ஆங்கிலேயருடன் பங்கிட்டுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட ஜோசப் ஸ்மித் தலைமையிலான கம்பெனிப்படை 1772 ராமநாதபுரத்தை கைப்பற்றிய பின் உடனடியாக சிவகங்கை மீது போர் தொடுத்தது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசர் முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போரில் பலியானதால் அவரது பட்டத்து அரசி வேலுநாச்சியார் மகள் வெள்ளச்சி, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே விருப்பாச்சி காட்டுக்கு தப்பி செல்கின்றனர். 1772 பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை 1779 தொடங்கி ஆற்காட்டு நவாப் தொண்டைமான் கொம்பினியார் ஆகியோரின் படைகளை வெற்றி கொண்டு 1780 சிவகங்கை சீமையை மீட்டு வேலுநாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினர். இந்த போர் சோழவந்தானில் தொடங்கி சிலையான், மணலூர், திருப்புவனம், உத்தனேந்தல் என நடைபெற்று கடைசியாக மானாமதுரையில் போர் பயிற்சியே பெறாத சுதந்திரத்தாக மிக்க மக்களின் உதவியோடு போர் வெற்றி பெற்றது. மேற்கே திண்டுக்கல்லிலிருந்து தெற்க சமயத்தை வந்த ஹைதர் அலியின் படையும் வெற்றிக்கு உதவியது. வேலுநாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் மருதுபாண்டிய சகோதரர்கள் அமர வைத்தனர். வழிபாட்டு தலங்களும் சமய ஒற்றுமையும். மருது சகோதரர்களின் ஆட்சி மத ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்ததாக இவர்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழிபாட்டு இடங்களை அமைத்து கொடுத்தனர். இவர்கள் காளையார் கோவில் கோபுரத்தை கட்டியதுடன் குன்றக்குடி, திருமோகூர் கோயில்களுக்கும் திருப்பணி செய்தனர். மானாமதுரையில் உள்ள ஆனந்தவல்லி அம்மன் உடனுடை சோமநாதர் கோயிலுக்கு கோபுரம் கட்டி தேரும் செய்தளித்தனர். மருதுபாண்டியர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இத்திருக்கோயிலின் பெருமை பற்றி சிவகங்கை கவிஞர் வேதாந்தம் சுப்பிரமணியம் வானர வீர மதுரை புராணத்தை இயற்றியுள்ளார். இந்நூலின் இறுதிப் பாடல் மருது சகோதரர்களை யதுகுல மருது பூபன் ஐந்தர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இளையவரான சின்ன மருது அரசியல் தந்திரம் மிக்கவராக விளங்கினார். இவர்கள் தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை
மாபெரும் அரசியல் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திற்கு வித்திட்டனர். மருது சகோதரர்களில் இளையவரான சின்னமருது பாண்டியர், பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறை சிவந்தையா தம்பி, மீனங்குடி முத்துக்கருப்புத்தேவர், சித்திரங்குடி மலையிலப்பன் சேர்வே, விருப்பாச்சி கோபாலர், தேலி ஆதுலர், பழசி கேரளவர்மா, மறைந்த திப்புவின் தளபதி தூந்தாகி வாக் ஆகியோருடன் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கினார். 1801 ஜூன் 12 சின்னமருது திருச்சி, திருவரங்கம் முதலிய இடங்களில் வெளியிட்ட அறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம் என அழைக்கப்படுகிறது. அறிக்கையின் மூலம் எல்லா இனங்களையும் சேர்ந்த மக்கள் நாட்டுப்பற்று மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்றும் அறைகூவல் விடுக்கப்பட்டது. 1857 சிப்பாய் கழகத்திற்கு அரை நூற்றாண்டிற்கு முன் நடந்த தென்னிந்திய புரட்சியே முதல் ஒருங்கிணைந்த விடுதலை போராட்டமாக பல வரலாற்றாய்வாளர்களால் கருதப்படுகிறது. தூக்குத்தண்டனை வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துரைக்கு அடைக்கலம் தந்ததாக காரணம் கூறி 1801 மே 28 ஆங்கிலேயர் போர் தொடுத்தனர். இப்போர் 150 நாட்கள் இடைவிடாமல் நடந்தது. காளையார்கோவில் காடுகளில் கொரில்லா முறையில் போர் நடந்தது. புதுக்கோட்டை தொண்டைமான், தஞ்சை சரபோஜி, எட்டயபுரம் எட்டப்பன் மற்றும் கௌரி வல்லபன் ஆகியோர் ஆங்கிலேயருக்கு படையனுப்பி உதவி செய்து அவர்களையும் பிடிக்கவும் உதவி செய்தனர். மருது சகோதரர்கள் மற்றும் பிற விடுதலை வீரர்களை பிடித்து கொடுப்போருக்கு வெகுமதி அறிவிக்கப்பட்டது. காளையார்கோவில் காட்டின் அழிப்பவருக்கு அளிக்கப்படும் நிலம் 20 வருடத்திற்கு இலவச குத்தகையாக வழங்கப்படும் என ஆங்கிலேயர் அறிவித்தனர். ஓக்கூர் காட்டில் பதுங்கியிருந்த போது தன் உதவியாளன் கர்த்தானால் சின்னமருது சுடப்பட்டார். இதற்காக கர்த்தானுக்கு ஆங்கிலேயர் வெகுமதி அளித்தனர். காளையார்கோவிலில் குளோனஸ் அக்னியூ மருது சகோதரர்களை கைது செய்தார். கௌரி வல்லப பெரியவுடையத்தேவரை சிவகங்கையின் ஸ்தீமராக நியமித்தார். சிவகங்கையின் சுதந்திர ஆட்சி முடிவுக்கு வந்தது. சிவகங்கை அரசர் வெங்கம் உடையனத்தேவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார். பாகனேரி அரசர் வாழுக்கோவிலி அம்பலம் மருது சகோதரர்களை மீட்க செய்த முயற்சிகள் தோல்வியடைந்தன. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையை 24/10/1801 அன்று தூக்கி போடப்பட்டு வீர மரணம் அடைந்தனர். மருதுக்களுடன் அவர்கள் வான்வாரிசுகள் அனைவரும் துரைசாமி, சின்னமருதுவின் மகன் ஒருவரை தவிர தூக்கிலிடப்பட்டனர். 500க்கும் மேற்பட்ட விடுதலை வீரர்கள் முறையான விசாரணையின்றி தூக்கிலிடப்பட்டனர். மருது சகோதரர்களின் விருப்பப்படி அவர்களது தலையை காளையார்கோவில் முன்பு புதைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. வெள்ளையர்களிடம் பிடிபட்ட சின்னமருதுவின் மகன் துரைசாமியும் மருதுவின் தளபதிகளும் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர். மருது சகோதரர்களின் மறைவு மற்றும் ஒட்டுமொத்த குடும்ப அழிப்பு சிவகங்கை மக்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிவகங்கை சரித்திர கும்மி, சிவகங்கை சரித்திர அம்மானை நாட்டுப்புற பாடல்களின் வழிபாடு இதனை அறிய முடிகிறது. நினைவிடமானது மருது சகோதரர்களின் முழு உருவ கற்சிலைகள் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் காளீஸ்வரர் கோயிலின் உட்புறமும் மருது சகோதரர்களின் சமாதி காளீஸ்வரர் கோயிலின் எதிர்புறமும் அமைக்கப்பட்டுள்ளன.